சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க இருக்கிற அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு மாற்று அல்லது திமுக அதிமுகவிற்கு மாற்றுங்கிற முன்முழக்கத்தோடு தொடங்கப்பட்ட மக்கள் நல கூட்டணி தேர்தல் முடிந்த பிறகு தேமுதிக விலகல், தமாக விலகல், மதிமுக தற்போது விலகல், தொடர்ச்சியான அரசியல் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கூட ஒரு இடைத்தேர்தலை முன்னிட்டு மக்கள் நல கூட்டணியினுடைய 3 கட்சிகளுக்குள் ஏற்பட்டிருக்கிற கருத்து வேறுபாட்டுக்கு யார் காரணம்? விடுதலை சிறுத்தைகள் காரணமா? மக்கள் நல கூட்டணியிலிருந்து தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய 2 கட்சிகளும் ஒரு தொகுதி உடன்பாடு மட்டுமே வைத்துக்கொண்டன. 4 கட்சிகள் ஒன்று சேர்ந்துதான் மக்கள் நல கூட்டு இயக்கத்தை உருவாக்கினோம். அதில் மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கும் போதே மக்கள் பிரச்சனைகளின் அடிப்படையில் போராட்ட களத்தில் ஒருங்கிணைந்து நிற்போம். அதுதான் அதனுடைய அடிப்படையான கொள்கை. தேர்தல் வரும் காலத்தில் யாரெல்லாம் நம்மோடு உடன்படுகிறார்களோ அவர்களை இணைத்து கொண்டு மக்கள் நல கூட்டணியாக இயங்குவோம். கூட்டு இயக்கம் என்பது ஒரு நிலையான அமைப்பாகவும், கூட்டணி என்பது ஒரு தற்காலிகமான அமைப்பாகவும் புரிந்து கொண்டு அப்படித்தான் நாங்கள் இயங்க தொடங்கினோம். ஆக தேமுதிகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் முடிந்தவுடன் விலகினார்கள் என்பது மக்கள் நல கூட்டு இயக்கத்திற்கு ஏற்பட்ட பின்னடைவோ பாதிப்போ அல்ல. அது ஒரு தற்காலிகமான கூட்டணி. விரும்பினால் தொடரலாம், இல்லை என்றால் வெளியேறலாம். ஆகவே அவர்கள் விலகி கொண்டார்கள். தோழமையோடு நட்புறவோடு விலகி கொண்டார்கள். மக்கள் நல கூட்டு இயக்கம் தொடர்ந்தது. மதிமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் பிரச்சனைகளின் அடிப்படையில் பல போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தோம். பல்வேறு போராட்டக் களங்களில் ஒன்றிணைந்து நின்றோம். தஞ்சாவூர், அரவாக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்தது. அப்போது நாங்கள் மக்கள் நல கூட்டு இயக்கமே கூட்டணியாக மாறுகிறோம். தேர்தல் களத்தில் கூட்டணி, போராட்டக் களத்தில் கூட்டு இயக்கம். இப்போ கூட்டணியாக மாறுகிற போது அந்த 3 தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டாம் என்று ஒரு தரப்பும், போட்டியிட வேண்டும் என்று ஒரு தரப்பும், ஒரு தரப்பு என்பதை விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் போட்டியிட வேண்டும் என்று கூறியது. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3ம் வேண்டாம் என்று நாங்கள் சொன்னோம். பிறகு பெரும்பான்மை கருத்து என்கிற அடிப்படையில் 3 கட்சிகள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டியிடுவதில்லை என்ற முடிவுக்கு வந்து நாங்கள் அந்த தொகுதிகளில் தேர்தலில் பங்கேற்கவில்லை. அதன் பிறகு திரும்ப மறுபடியும் சில போராட்டங்களில் மதிமுக கூட்டு இயக்கத்திலேயே நீடித்தது. பிறகு ஒரு கட்டத்தில் மதிமுக வெளியேறியது. அது நீங்கள் சொல்லுவதைப் போல ஒரு பின்னடைவு. ஏனென்றால் நாங்கள் மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் 4 கட்சிகள் தான் நிரந்தரமாக இருந்து செயல்படுவது என்று முடிவெடுத்திருந்தோம். மதிமுக வெளியேறியது என்பது ஒரு பின்னடைவு தான். ஆனாலும் கூட மறுபடியும் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் 3வரும் இணைந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மாணவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம். அதேபோல் புதுக்கோட்டை நெடுவாசல் மக்கள் போராட்டத்தோடு இணைந்து கலந்து கொண்டோம். இன்னும் பல்வேறு பிரச்சனைகளில் நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டோம். இப்போது இடைத்தேர்தல் வந்தது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர் இந்த இடைத்தேர்தலில் மக்கள் நல கூட்டு இயக்கம் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கலந்தாய்வு செய்வதென்று முடிவெடுத்தோம். 3 கட்சிகளும் கிட்டத்தட்ட 3-4 முறை நாங்கள் கூடி பேசினோம். அதிலே போட்டியிடுவதா வேண்டாமா என்கிற கருத்து மறுபடியும் எழுந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாம் போட்டியிட வேண்டும், அப்போதுதான் நாம் முன்வைத்த மாற்று அரசியலை நாம் பாதுகாக்க முடியும். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் ஆகிய இந்த கட்சிகளுக்கு மாற்றாக நம்முடைய கூட்டு இயக்கத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும், வலிமைப்படுத்த வேண்டும். எனவே போட்டியிடுவதிலிருந்து விலகக்கூடாது என்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய அளவில் எடுத்த கருத்தின் அடிப்படையில் தமது நிலைப்பாட்டை முன்வைத்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தேசிய அளவில் எடுத்த நிலைப்பாடு தான். அவங்க கட்சி வந்து மாநில குழு இடைத்தேர்தல்களில், மாநில தேர்தல்களில் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்கிற அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அந்த அதிகாரம் வழங்கியிருந்தாலும் கூட அவர்கள் தேசிய அளவிலே ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். குறிப்பாக இந்த வட மாநிலங்களில், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல்கள், அதன் முடிவுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாட்டிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது. வகுப்புவாத சக்திகளின் மேலாதிக்கம் தலை தூக்குகிறது, மேலோங்குகிறது.
இந்த நேரத்தில் மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படையாக அறிவிக்கிறது. அதை ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாம் இந்த தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்துவிட்டு இப்போதே நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து இப்போதே அதற்கான அடித்தளத்தை இடலாம் என்று ஒரு முடிவுக்கு வருகிறது. இந்த கருத்தில் தான் முரண்பாடு எழுகிறது. ஆக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இடத்துல என்ன நிலைப்பாட்டை எடுத்ததென்றால், யாராவது ஒருவரை ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் எடுக்காமல் இடதுசாரிகள் இருவருக்கும் இடையில் ஒரு ஒருமித்த கருத்தை கொண்டு வாருங்கள், எந்த நிலைப்பாடாக இருந்தாலும் அந்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னோம். இது தப்பித்தல் வாதம், எஸ்கேப்டிசம் அல்ல, குழப்பமும் அல்ல. ஏன் அதை செய்தோம் என்றால், மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் ஒற்றுமை முதன்மையானது, அதைவிட இரண்டு கட்சிகளோடும் இருக்கிற நட்புறவு முதன்மையானது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கிற முடிவை ஆதரித்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சங்கடம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாட்டை ஆதரித்தால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சங்கடம். அந்த நட்புறவில் எந்த சேதமும் ஏற்படக்கூடாது. அதைவிட இப்படி ஆளுக்கு ஒரு முடிவை எடுத்து, நான் ஒரு முடிவை எடுத்து மக்கள் நல கூட்டு இயக்கம் சிதறிவிடக்கூடாது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் என்ன சொன்னோம் என்றால், போட்டியிடுவது என்று முடிவெடுத்தாலும் ஆதரிக்க தயார், போட்டியிட வேண்டாம், மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைப்பதற்கு ஏற்ற வகையில் இப்போதே ஒரு அடித்தளத்தை அமைப்போம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியிருக்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உடன்பட்டால் அதற்கும் விடுதலை சிறுத்தைகள் உடன்பட தயார். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதற்காக 2-3 முறை நாங்கள் அமர்ந்து பேசினோம். கடைசியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேறு ஒரு ஆலோசனை முன்வைத்தது. என்னவென்றால், நாம் யாரையும் இப்போது ஆதரிக்க வேண்டும் என்கிற முடிவை எடுக்க வேண்டாம், யாருக்கும் ஆதரவு தருவது என்கிற அறிவிப்பை செய்ய வேண்டாம், போட்டியிடுவதும் இல்லை, யாரையும் ஆதரிப்பதும் இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்தது. அவங்க ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டிலிருந்து, மாநில குழு எடுத்த நிலைப்பாட்டிலிருந்து, மாநில நிர்வாக குழு எடுத்த நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் பின்வாங்கி ஒரு தளர்வு நிலையை ஏற்படுத்தி ஒரு மாற்று ஆலோசனை அவர்கள் முன்வைத்தார்கள். அப்போதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு உடன்படவில்லை. இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிற நிலைப்பாடு எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறது, நலம் பயப்பதாக இருக்கிறது. இந்த தேர்தலில் நாம் போட்டியிட்டு எதையும் சாதித்து விடப் போவதில்லை, யாரையும் ஆதரித்தும் பெரிதாக நாம் அதில் பயன் பெறப்போவதில்லை. எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிற போட்டியிடுவதும் இல்லை, யாரையும் ஆதரிப்பதும் இல்லை என்கிற நிலைப்பாட்டையே விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது என்று 4வது சுற்று பேச்சுவார்த்தையில் நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாட்டை ஆதரிக்கிற நிலை வந்தது. மறுபடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், நாங்கள் வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம் என்று அறிவித்தார்கள். ஆக நாங்கள் நீண்ட நெடிய உரையாடலை நிகழ்த்திய பின்னர் எங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாட்டை முழுவதுமாக விளக்கிய பின்னர் தான் வேட்பாளரை அவர்கள் நிறுத்தினார்கள். அதனால் எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை, வருத்தமும் இல்லை. தோழமையோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டோம். எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது, அந்த வேட்பாளருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆனால் எங்களால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரையும் ஆதரிக்க முடியாது, வேறு யாரையும் ஆதரிக்க முடியாது. போராட்ட களத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட நாங்கள் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படுவோம். மக்கள் நல கூட்டு இயக்கம் போராட்ட களத்தில் கூட்டு இயக்கமாக செயல்படுவதில் சிக்கல் இருக்காது என்று அறிவிப்பு செய்தோம். எனவே இதில் பின்னடைவோ அல்லது ஒரு உடைசல் என்கிற நிலையோ எதுவும் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். இதிலே நாம் ஒரு பெரிய சுக்குநூறாக உடைந்து விட்டது போன்ற சில தோற்றங்களை உருவாக்குகிறார்கள். அப்படி இல்லை என்பது என்னுடைய கருத்து. காங்கிரஸா பாஜகவா என்கிற வருகிற போது அஃப்கோர்ஸ் நேச்சுரல் அலையன்ஸ் விசிகாவுக்கு காங்கிரஸாகத்தான் இருக்க முடியும், பாஜகவுக்கான வாய்ப்பு இல்லைன்னு. ஒருவேளை நீங்கள் காங்கிரஸை மத்திய ஆட்சிக்கு யார் வரப்போகுது என்கிற காரணத்திற்காக காங்கிரஸை ஆதரித்தால் காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கிற திமுகவையும் ஆதரிக்க வேண்டி வரும்.
நீங்கள் பிரச்சாரத்திற்கு போக வேண்டி வரும், அவர்கள் உங்களுக்கு பிரச்சாரத்திற்கு வருவார்கள். அப்போ இந்த கூட்டணி அடுத்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளாக திரும்பவுமாக இந்த பிரச்சனையை தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரையும் ஒரு விளக்கத்தை சொல்லிக்கொண்டே இருக்கு. இது நீங்க என்னன்னா, அதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுத்தா அந்த நிலைப்பாட்டிலேயே கடைசி வரலும் இருக்கணுங்கிறதே ஒரு பழமைவாதம். அவர்கள் மாற்று முன்வைக்க கூடாதுங்கிறத. அதாவது சூழலுக்கு தகுந்த மாதிரி, பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி, முரண்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி தான் நிலைப்பாடுகள் எடுக்க முடியும். அண்ணன் தம்பி சண்டை குடும்பத்துக்குள்ளே நடக்கலாம். வெளியிலேருந்து ஒருத்தர் தாக்கினா அண்ணன் தம்பி ஒன்றா தான் சேருவோம். நீங்கள் என்றைக்குமே சேர மாட்டேன்னு சொன்னீங்களே, 2 பேரும் அடிச்சிட்டீங்களா, இப்போ எப்படி ஒன்றா சேர்ந்துட்டு கேட்க முடியாது. எதிரி வெளியிலேருந்து ஒருத்தர் எங்கள் குடும்பத்தை தாக்குறான், வீட்டுக்குள்ளே வீடேறி அடிக்கிறான்னு சொன்னால் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தான் அடிப்போம். அந்த நேரத்தில் நாங்கள் அந்த ஒற்றுமைங்கிறது இயங்கியலே வருது. யூனிட்டி அண்ட் ஸ்ட்ரகிள் ஆஃப் த ஆப்போசிட்ஸுங்கிறது ஒரு டயலெக்டிக்கல் லா. அது ஒரு ரூல். அப்போது இந்த இடத்துல திமுகவோடையும் சேர்ந்து, உள்ளூரில் இருக்கக்கூடிய அதிமுகவோடையும் சேர்ந்து கூட பாரதிய ஜனதாவை எதிர்க்கலாம். அதுதான் மதவாத சக்தி அப்படின்னு சொன்னால். இப்போ நாங்கள் இருக்க தலித் இயக்கங்கள் ஒன்றா சேர்ந்து, ஜனநாயக சக்திகளோட சேர்ந்து, முஸ்லீம் அமைப்புகளோட சேர்ந்து, இன்னும் வேறு சில ஜனநாயக சக்திகளோடு சேர்ந்து சாதிவாத அமைப்புகளை நாங்கள் எதிர்க்கலாம். ஆனால் அதே சாதிவாத அமைப்புகளோட ஈழத்தமிழர்கள் பிரச்சனைனா நாங்கள் ஒன்று சேர்ந்து கை கொடுத்து நிற்கலாம். அதனால் அப்போ இது சந்தர்ப்பவாதம்னு சொல்ல முடியாது. ஈழத்தமிழர்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் அந்த முரண்பாடு வேறு, அந்த களம் வேறு. தமிழர்கள் பாதுகாக்கப்படும் போது, பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற தேவை எழுகிற போது சாதியவாத அமைப்புகள்னு காரணம் காட்டி ஒற்றுமையை சிதைக்கக்கூடாது, தமிழர் ஒற்றுமையை சிதைக்கக்கூடாது. இங்கே தமிழர் ஒற்றுமை தான். அந்த இடத்துல சாதி வெறியர்களோட கூட கைகோர்த்து ஈழம் வெல்கன்னு கோஷம் போடுவது தான் அரசியல். அதுதான் புத்திசாலித்தனமானது. அப்போ அதே அடிப்படையில் பார்க்குற போது சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரும்போது இன்றைக்கி நாங்கள் வச்ச இதே முழக்கத்தை அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தல் கூட மறுபடியும் நாங்கள் வைக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் நாடாளுமன்ற தேர்தலோட எப்படி நீ திமுகவோட சேர்ந்தனா, நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸா பிஜேபிங்கிறது தான் பிரச்சனை. அதில் யாரோட கை கோர்க்கிறதுங்கிறது தான் பிரச்சனை. யாரை வீழ்த்த வேண்டுங்கிறது தான் பிரச்சனை. யார் இந்திய அளவில் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறது தான் பிரச்சனை. அதுதான் முரண்பாடு. அந்த முரண்பாடுக்காக இங்கே முரண்பாடு உள்ளவர்களோடு கூட கை கோர்க்கலாம். ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு இங்கே இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய முதலாளி வர்க்கமும் உழைக்கும் வர்க்கமும் பகைதான். கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசியல் படி பாட்டாளி வர்க்கம் வேறு, முதலாளித்துவ வர்க்கம் வேறு. முதலாளித்துவ வர்க்கத்தோடு சேரவே முடியாது. ஆனாலும் கூட தேசிய அளவிலான நலன்களை பாதுகாக்க வேண்டும். அமெரிக்காவோடு நமக்கு பிரச்சனை வருது அல்லது சீனாவோடு பிரச்சனை வருதுன்னா உள்ளூர் தேசிய முதலாளிகளோட கம்யூனிஸ்ட் கட்சியில் சேராமல் இருக்க முடியுமா? 2 பேருக்கும் ஒரே முழக்கம்தான், 2 பேருக்கும் ஒரே நிலைப்பாடு தான். இந்த தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் இந்த நாடு பாதுகாக்கப்படணும்னு கோரிக்கை வைப்பான். இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் இந்த நாடு பாதுகாக்கப்படணும்னு கோரிக்கை வைப்பாங்க. அப்போ ஒரே கோட்பாடு தான், ஒரே குரல் தான், ஒரே முழக்கம் தான். அப்போ இந்த இடத்துல யூனிட்டி அண்ட் ஸ்ட்ரகிள் ஆஃப் த ஆப்போசிட்ஸுங்கிற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டவங்க மறுபடியும் ஒன்று சேர்றாங்க புது எதிரியை வீழ்த்துவதற்காக. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுகவை ஆதரிக்க வேண்டும் என மக்கள் நல கூட்டணிக்கு பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருந்தார் ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் உங்களுடைய கூட்டத்தில் அந்த அழைப்பு குறித்து ஏதேனும் பேசப்பட்டதா? அது குறித்து ஏதேனும் முடிவு எடுக்கப்பட்டதா? போட்டியிடுவதா வேண்டாமா என்பது குறித்தே 4 நாட்கள் விவாதம் நடந்தது. அதனால் போட்டியிடுவதில்லை என்ற முடிவெடுத்திருந்தால் யாரை ஆதரிப்பது என்கிற அடுத்த கேள்விக்கு விடை தேடியிருப்போம். ஆனாலும் கூட இந்த விவாதம் நடந்தது, இல்லை என்று நாம் மறுக்க முடியாது. ஒருபுறம் திமுக வெளிப்படையாகவே அந்த கருத்தை வெளியிட்டது. ஆளுங்கட்சியான அதிமுக தரப்பில் சசிகலா அம்மையாருடைய தரப்பிலிருந்தும் அந்த கருத்து வெளியிடப்பட்டது. ஓபிஎஸ் தரப்பிலிருந்தும் தொடர்பில் இருந்தார்கள். ஆக இது யாருக்கும் ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது. 3 கட்சிகளுக்குமே தெரிந்த உண்மைதான். எனவே இதில் பூடகமாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒளிவு மறைவாக பேசுகிறது ஒன்றும் கிடையாது. அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுகவை ஆதரிக்க முடிவெடுத்து விட்டதா என்ற கேள்வியை அவர்கள் வெளிப்படையாக வைத்தார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் அப்படி அது எங்களுடைய நோக்கம் இல்லை. அதில் முதல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த அந்த நிலைப்பாடு தான் விவாதத்தில் இருந்தது. நாங்கள் தான் எந்த நிலைப்பாட்டையும் முதல்ல வைக்கலையே. அப்போது திமுகவை ஆதரிப்பது தான் அதனுடைய நோக்கமாங்கிற மாதிரியான ஒரு மேலோட்டமான ஒரு விவாதம் எழுந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய அளவில் எடுத்திருக்கிற ஒரு நிலைப்பாடு, நாம் மறுபடியும் தனிமைப்பட்டு விடக்கூடாது, மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். அதை அடிக்கோடிட்டு அந்த அடிப்படையில் போட்டியிடாமல் நாம் மாற்று முடிவை எடுப்போம். அதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வச்சது. அப்போ யாரை ஆதரிக்கிறதுங்கிறதெல்லாம் அவங்க வற்புறுத்தலை, ஒரு யூகம்தான். இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவை ஆதரிப்பதற்காகத்தான் இந்த வேலை செய்கிறதோ அப்படிங்கிற ஒரு யூகம், அந்த அடிப்படையிலான சில சலசலப்பு இருந்தது. இல்லை, இப்போதுமே நீங்கள் அறிவித்திருக்கிற அறிவிப்பு திமுகவிற்கு சாதகமான ஒன்றென்று நான் சொன்னால் நீங்கள் மறுப்பீர்களா?
இல்லை அது ஒன்றும் தவறில்லைங்கிறது தான். அது அது வந்து தவறில்லை. அப்படி நான் வந்து அதுக்கு டிக்ளேர் பண்ணலை. திமுகவை ஆதரிக்கணும் அப்படிங்கிறத நான் வற்புறுத்தலை. திமுகவை ஆதரிங்க அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணலை. ஆனால் வந்து மறுபடியும் நம்ம வந்து பழைய நிலைப்பாட்டையே வச்சுக்கிட்டு நாம் தனிமைப்பட்டு நிற்கிறதா நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அப்படிங்கிறது தான் கேள்வி இந்த இடத்துல. அப்போ நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்ட திரும்ப திரும்ப என்ன கேட்டேன்னு சொன்னால், இந்த தேர்தலில் மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், எல்லா தேர்தலிலும் தோற்றால் கூட பரவாயில்லை, நாம் இணைந்தே செயல்படுவோம், தனித்தே போட்டியிடுவோம், அதை அறுதியிட்டு நாம் இங்கே முடிவு பண்ணுவோம், சொல்லுங்கள். நான் கேட்டேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட சொன்னேன், திருமாவளவன் நீங்கள் எங்களோட தான் இருக்கணும், நாம் ஒன்றா போகணும், அடுத்தடுத்த தேர்தலில் தோற்றால் கூட மாற்று அரசியலை வெற்றி பெறுகிற வரையில் நம்ம எடுத்துகிட்டு போவோம், நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தனித்தே போட்டிடுவோம் 3 கட்சியும், அதில் தோற்றால் கூட பரவாயில்ல, அதுக்காக நம்ம சோர்வடைந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கள். எவ்வளோ தூரம் நம்ம பயணப்பட போகிறோம்? இந்த 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 இடைத்தேர்தல் வரையும் மட்டும் ஒரு தற்காலிக நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. வெளிப்படையாக பேசுவோம், டிரான்ஸ்பரன்சி இருக்கட்டும் நம்மக்கிட்ட. நம்முடைய பயணம் எவ்வளோ தூரம்? மக்கள் நல கூட்டு இயக்கம் கூட்டணியாக 19 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் நீடிக்குமா? அதற்கு உங்கள்கிட்ட ஒரு விஷுவலைசேஷன் இருக்கா? ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கா? திட்டம் இருக்கா? செயல் திட்டம் இருக்கா? வெளிப்படையாக கேட்டோம். இந்த தேர்தலில் நிற்போம், அப்புறம் பார்ப்போம். நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவோம், அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவோம். நாங்கள் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்கிறது ஒன்று தான். அவங்க இப்போவே அந்த முடிவு எடுப்புன்னு சொல்கிறதும் ஒன்று தான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்போவே அதுக்கான முடிவு எடுப்போன்றாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடைத்தேர்தலில் நாம் போட்டிடுவோம், அப்புறமா அதை பற்றி பேசுவோம். நாங்கள் அப்போ நான் 2 கட்சியும் வச்சுக்கிட்டு சொன்னேன், நீங்கள் போட்டிடுவோன்னு சொல்கிறதும் ஒரே தூரம்தான், இவங்க போட்டியிட வேண்டாம் யாரையாவது ஆதரிக்கலான்னு சொல்கிறதும் ஒரே தூரம்தான். 2க்கும் நான் பெரிய வேறுபாட்டை பார்க்கல, 2ஐயும் நான் சமதூரத்தில் தான் வச்சு பார்க்குறேன். என்னுடைய கேள்வி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, நாம் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வரையில் ஒருங்கிணைந்தே பயணப்படுவோமா? அதுக்கு நாங்கள் தயார். வெற்றி பெற்று போகணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் 5 வருஷம் கழித்து மக்கள் நல கூட்டு இயக்கத்தை ஒரு மாற்று சக்தியாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தால் நாம் பயணப்படுவோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதில் ஒரு புரிதலும் அதில் ஒரு தெளிவும் இருந்தால் இப்போவே பேசுவோம். அதுக்கு வந்து காலமெல்லாம் கடத்தக்கூடாது. அதுக்கு அவங்க தயாராக இல்லை. மக்கள் நல கூட்டணி உருவான அந்த தருணத்தில் இந்த மாதிரியான அடுத்தடுத்த தேர்தல்களில் நம்முடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்னு எதுவும் பேசப்படலையா? எனக்கு ஆச்சரியமாக இருக்காது. எது மக்கள் நல கூட்டணி உருவான அந்த காலத்தில் நீங்கள் தேமுதிக தமாகவை விட மக்கள் நல கூட்டு இயக்கம் ஒரு தேர்தல் கூட்டணியாகவே உருவாக்கலைங்க. உருவான பிறகு சொல்கிறேன் நான். உருவானது உடனே நாடாளுமன்ற தேர்தல் வந்தோம். அதெல்லாம் அப்போ அவ்வளவு தூரம் வந்து அதெல்லாம் நம்ம ரொம்ப 2019 என்ன 2024 என்னங்கிறதெல்லாம் பேச முடியாதுல்ல. இல்லை, அட்லீஸ்ட் என்னுடைய கேள்வி, இந்த மாற்றை ஒரு தொடர்ச்சியாக நகர்த்துவோங்கிற மாதிரியான ஒரு உறுதிப்பாடு. நாங்கள் வெற்றி பெற்றால் நிச்சயமாக ஆளுக்கு 2 இடத்துல வெற்றி பெற்றிருந்தால் தொடர்ச்சியாக போயிருப்போம். வெற்றி பெறாதனால ஏற்பட்ட பின்னடைவு, அதனால் ஏற்பட்ட குளறுபடிகள், அதனால் ஏற்பட்ட ஒரு குழப்பம் தான் இது. ஒருவேளை வந்து நாங்கள் தேமுதிக ஒரு 5 இடத்துலையோ ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஆளுக்கு ஒரு 2 இடத்துலையோ நாங்கள் வெற்றி பெற்றிருந்தால் மக்கள் எங்களை வந்து அங்கீகரிச்சிட்டாங்கன்னு இன்றைக்கி ஓஹோன்னு வந்து இது வேகமாக போயிருந்திருக்கும். அந்த இடைத்தேர்தலையும் நின்றுருப்போம், இந்த இடைத்தேர்தலையும் வேட்பாளர் போட்டிருப்போம். ஒரு வெற்றி தானே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தக்கூடியது. அப்போ அந்த தேர்தலில் வெற்றி ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியவில்லை. நான் 87 ஓட்டில் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்துட்டேன். அப்போ ஒட்டு மொத்தத்தில் வந்து நெட் ரிசல்ட்டுங்கிறது 0. இப்போ அதிலிருந்து தான் வந்து சரி இனி இந்த அரசியல் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு தேமுதிக விலகுது, தமிழ் மாநில காங்கிரஸும் விலகுது, மதிமுகவும் விலகுது. அப்போ இந்த அரசியலை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு 3 கட்சிகள் அதே மனநிலையிலிருந்து விலகும்போது இந்த அரசியல் இன்னும் எவ்வளோ காலம் எடுத்துகிட்டு போகிறோங்கிறத நம்ம பேசி ஆகணும். இப்போ அதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயாராக இல்லை. இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும், போட்டியிட்டால் தான் இந்த மாற்று அரசியலை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத அவங்க வலுவாக உரத்து பேசினார்கள். இப்போ அதில் தான் நான் வந்து இப்போ இதில் வந்து அவங்க வந்து ஒரு தெளிவான கருத்தை சொல்லலை, இவங்க வந்து ஒரு தெளிவான கருத்தை சொல்கிறாங்க. அதனால் இந்த கருத்தை நான் வந்து வரவேற்கிறேன்னு நாங்கள் முடிவு பண்ணோம். இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில் கிடைச்சிருச்சு. மக்கள் நல கூட்டணியிலிருந்து வைகோ வெளியேறியதற்கான காரணம் இப்போது வரை பகிரங்கமாக சொல்லப்படவில்லை. அதற்கு எதுவும் பிரத்யேக காரணம் இருக்கிறதா அல்லது காரணம் எதுவுமே இல்லாமல் அவர் வெளியேறினாரா? விஜயகாந்த் அவர்கள் வெளியேறினதுக்கு ஏதாவது நம்ம யாராவது அப்படி கேட்டோமா? ஒன்றும் கேட்கல. நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வெளியேறியது என்பது ஒரு தேர்தல் உடன்பாடு, தேர்தல் முடிந்த பிறகு அது இல்லைன்னா கூட தொடர்ந்துருக்கலாமே, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே. அவர் நினைச்சிருந்தா தொடர்ந்துருக்கலாம். மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் விஜயகாந்தையும் வைகோவையும் ஒரே தட்டில் தான் வைத்திருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமான ஒன்றாக இல்லை. அப்படி பார்க்காதீங்க, நீங்கள் அந்த மாதிரி அதை புரிஞ்சுக்காதீங்க. இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை,
வெற்றி பெறாதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இதெல்லாம் பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் த இது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். ஒரு தேர்தல் முடிவு ஏற்படுத்தக்கூடிய பக்க விளைவுகள். அதில் வந்து சரி இந்த அணியில் நம்ம இருந்தோம், ஒரு இடத்த கூட வெற்றி பெற முடியல அப்படின்னு தான் வந்து விஜயகாந்த் வெளியே போனார். அப்படி தான் வந்து அண்ணன் வாசன் வந்து வெளியே போனார். இப்போ அதே மாதிரி இந்த தேர்தல் இந்த அணியில் தொடர்வதனால நாம் தேர்தல் அரசியலில் வந்து பெரிதாக எதையும் சாதிக்க முடியாது, மக்கள் இதை ஏற்கலை அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம் உள்ளுக்குள்ள. அவர் எதுவும் வெளிப்படையாக அந்த புள்ளியை நீங்க வைக்கிறதாக இருந்தால், இப்போது இந்த ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கூட மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளரை அறிவித்தாலும் மக்கள் நல கூட்டு இயக்கம் தொடர்ந்து செயல்படும் என்று இந்திய கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகளும் அறிவிக்கிறது. ஆனால் அப்படி ஒரு அறிவிப்பு மதிமுகவிலிருந்து வரலையே. தேர்தல் வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு முரண்பாடு, கருத்து முரண்பாடு ஏற்பட்ட போதும் கூட எல்லாரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணணும் எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அது அது அப்படி அப்படி இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது, ஒவ்வொரு அணுகுமுறை இருக்குது. ஆனால் மக்கள் நல கூட்டணியை கட்டி எழுப்புற அடிப்படையில் செயல்பட்டவர் வைகோன்னு தானே திரும்ப திரும்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படி பார்த்தால் மற்ற மூவரை விட அவருக்கு தானே அதிகபட்சமான பொறுப்பு இருக்கிறது. ஆனா இப்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஒரு மாற்று சிந்தனை வந்து வேட்பாளர் அறிவித்த பிறகும் கூட மக்கள் நல கூட்டணிக்கும் தொடரும்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் ரஜி ராமகிருஷ்ணன். இப்போ எங்களுக்கு கொடுத்த பேட்டியில் சொல்றார், இப்போதும் மக்கள் நல கூட்டு இயக்கம் தொடரும். இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு மாற்று முடிவு எடுத்திருக்கிறோம். அவர்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், இது ஒரு சின்ன போர்ஷன் தான் எங்க கூட்டணியில், எங்க இயக்கத்தில் ஒரு சின்ன போர்ஷன் அப்படிங்கிறார். அதனால் இந்த தெளிவு கூட்டணியை உருவாக்கி இந்த தெளிவு ஏன் இது நடந்ததுன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட 4 முறைக்கு மேலே உட்கார்ந்து பேசியிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு எங்கள் கருத்தை அவங்க ஏன் வந்து போட்டிடணுங்கிறதுக்கான காரணங்களை விளக்குனாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் அதை தவிர்க்கலாங்கிறதுக்கான காரணங்களை விளக்குனாங்க. 2 பேருடைய அரசியல் நிலைப்பாடுகளோட எங்கள் நிலைப்பாடு எப்படி இருக்கணுங்கிறத நான் விளக்கினேன். எங்களுக்கு இடையில் ஒரு நீண்ட நெடிய உரையாடல் நிகழ்ந்ததால் இந்த புரிதல் இருக்குது. இல்லை, இந்த புரிதல் மதிமுக அவரோட அப்படி நாங்கள் நிறைய உட்கார்ந்து இது தொடர்பாக நீண்ட உரையாடல் நிகழ்த்தலை. இயல்பாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் மதிமுக உயர்நிலை குழுவில் முடிவு எடுத்தாங்க. உயர்நிலை குழு வந்து அந்த முடிவெடுத்ததால் விலகுறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். விலகுவதற்கு முன்பாக உங்க கூட கலந்த ஆலோசனை எதுவும் சொல்லல? உங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணாங்களா ப்ராப்பரா? இல்லை. மக்கள் உயர்நிலை குழு முடிவுன்னு அறிவிக்கப்பட்டது, அவ்வளோதான். மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு அது குறித்த தகவலும் இல்லை. வெளியேறுவதை போய் எப்படி சொல்லிட்டு போவாங்க? அதில் என்ன இருக்குது? அது அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது. இவங்க வந்து ஒரு வேட்பாளர் தான் நிறுத்தினாங்க தவிர வெளியேறன்னு சொல்லலை, வெளியேற போகிறோம்னு சொல்லலை. மக்கள் நல கூட்டணியோடு இணைந்து எங்களால் செயல்பட முடியல, நீங்கள் என்ன நாங்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கலை, எங்களுக்கு இதில் வந்து வருத்தம் அப்படிலாம் அதுவும் கசந்து பேசலை. நாங்கள் சரித்தோட நாங்கள் இப்படி முடிவு எடுத்துக்கிட்டோம், உங்கள் முடிவு அது ஜனநாயகமானது, ஓகே ரைட், நீங்கள் அப்படி இருங்க, நாங்கள் இப்படி இருக்கிறோம். அப்போ தான் நான் வந்து வெளியில் உடனே சொன்னேன், போராட்ட களத்தில் கூட்டு இயக்கமாக தொடருவோம், தேர்தல் களத்தில் கூட்டணியாக எங்களால் இயங்க முடியாமல் போய்விட்டது, அதனால் மார்க்சிஸ்ட் வேட்பாளரை ஆதரிக்க இயலவில்லை அப்படின்னு சொன்னேன். மக்கள் நல கூட்டணியில் மதிமுக இருந்த போது எழுந்த ஒரு பெரிய சர்ச்சை, மக்கள் நல கூட்டணியில் மதிமுக ஒரு பெரிய மனப்பான்மையில் செயல்படுகிறது, அது தொடர்பான நிறைய விவாதங்கள் எல்லாம் நடந்தது. அந்த இடத்தை தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிரப்புகிறதா? நோ இல்லை, அந்த மாதிரி நானும் நினைக்கல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நினைக்கல, அப்படி அவங்க நடந்து கொள்ளவும் இல்லை. அதே மாதிரி மதிமுகவும் அப்படி நடந்ததுன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து எங்களோட அவ்வளவு இயல்பாக தான் இருந்தார். நாங்கள் கீழே உட்காந்தா அவர் கீழே உட்காரு, நாங்கள் எங்கே சாப்பிட்றோமோ அங்கே சாப்பிட்டாரு, நாங்கள் எங்கே படுத்துமோ எங்களோட படுத்தார். எல்லா பிரச்சனையிலையும் எங்களோட வந்து கலந்து தான் பேசி முடிவெடுத்தார். அப்படி நாங்கள் வந்து அவர் பெரியண்ணன்தனமாக நடந்துக்கிறாருங்கிற அளவுக்கு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் அப்படி நடந்துக்கல. தொடர்ச்சியான கருத்து வேறுபாடுகள், சில முடிவுகள் எடுப்பதற்கு முன்பு கருத்து வேறுபாடுங்கிறது எப்போ வந்ததுன்னா, அந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுறதா வேண்டாமாங்கிறதுல தான் வந்தது. அப்போ கூட வந்து 3 கட்சி நாங்கள் ஒன்றா சேர்ந்து வேண்டாம், இது என்ன ஒரு சாதாரண விஷயம் தான், ரைட்டு விடுங்க, போட்டியிடலை, ரைட்டு ஓகே முடிஞ்சு போச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி அதில் வந்து பிடிவாதமாக நாங்கள் போட்டிட்டு ஆகணுங்கிறத வலியுறுத்தினாங்க. அதில் தான் வந்து ஒரு சின்ன முரண்பாடு வந்தது, அவ்வளோதான். ஓகே. தமிழகத்தினுடைய நீண்ட கால ஒரு குரல், பொது தொகுதிகளில் தாழ்த்தப்பட்டவர்களை வேட்பாளர்களாக அறிவிக்க கட்சிகள் முன்வர வேண்டும், அது ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். ஆர்கே நகர் தொகுதியில் அதை பாஜக செய்து காண்பித்திருக்கிறது. அதை வரவேற்றாரா திருமாவளவன்? இதை எப்படி நான் வரவேற்க முடியும்? அது அவங்க வந்து எங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு கோரிக்கை, அந்த கோரிக்கை வந்து அவங்க நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் யார் நிறைவேற்றுகிறார்கள் அப்படிங்கிறது தான். இல்லை, வரவேற்கிறதுல என்ன தயக்கம்? அதில் வந்து இதுதான் அவங்களுடைய உத்தி, பாரதிய ஜனதாவுடைய உத்தி அதுதான்.
இப்போ அந்த மாதிரி தான் வந்து அவங்க தேசிய அளவில் வந்து தலித்த ஒருத்தர் வந்து இல்ல, நீங்க பாரதிய ஜனதா நீங்க கட்சியில தொடர்ச்சியா தலைவராக்குனாங்க. முன்வைக்கிற ஒரு வாதம் என்பது பாஜக பெண்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, மொழி சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சொன்னதுனால தான் இப்படி இதெல்லாம் மாற்றிட்டு வராங்க. இந்த உடன் இந்த நிலைப்பாடுகள்லாம் மாற்றுறாங்க. நாங்கள் இப்படி தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறோம். விமர்சனம் வைக்கும்போது இல்லை இல்லை நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு அவங்க இன்னைக்கு அதை நீங்க தமிழ்நாட்டோட கட்சி ஸ்டைல எடுத்துக்கிட்டீங்கன்னா, கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு பெண், ஒரு பொது தொகுதியில தலித் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் வேற எந்த கட்சியும் செய்ய முடியும் நம்புகிறீர்களா? ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்தி இருப்பதற்கு முதல் வரவேற்பு குரல் விசிகாவிடமிருந்து வந்திருக்க வேண்டுமே. அது குறைந்தபட்சமா அது அடுத்தடுத்த விஷயங்கள் அவங்க கட்சி வலுவடைந்த பிறகு இதை செய்வாங்களாங்கிறது தான். இப்போ வலுவடைவதற்காக இந்த உத்திகளை கையாளுறாங்க. அவங்க வலுவடைந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுக்கிறாங்கன்னா அப்போ நம்ம வந்து அதை இல்ல, குறைந்தபட்ச வரவேற்புங்கிறதா என்னோட கேள்வி. வாழ்த்தலாம் நான் சொல்லல. வந்து வாழ்த்துவே செய்கிறோம். வாழ்த்துகிறோம். கங்கை அமரனுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன். இதில் என்ன இருக்கு? இந்த குறைந்தபட்சமா இதற்காக கூட திராவிட கட்சிகள் இதை ஏன் செய்வதில்லைன்னு திருமாவளவனுக்கு வருத்தம் இருப்பதற்கான காரணம் என்ன? இல்லை, திருச்சிராப்பள்ளியில் தலித் எழில்மலையை பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயலலிதா அம்மையார் ஜெயிக்க வச்சாங்க. யாரும் நாங்கள் அப்போ கோரிக்கைலாம் வைக்கல. இது வந்து என்னென்னா, முஸ்லீம் அதிகமாக இருக்கக்கூடிய முஸ்லீம் தொகுதியில் ஒரு இந்துவை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க ஜெயலலிதா அம்மையார். வேலூர். அது வந்து சில தலைவர்களுக்குன்னு ஒரு கரிஷ்மா இருக்குது. அவங்களால அதை செய்ய முடியும். எல்லா கட்சியும் எல்லா தலைவர்களும் அதை செய்ய முடியாது. இன்றைக்கி வந்து அந்த கரிஷ்மாட்டிக் லீடராக வந்து மோடி இருக்கிறார். அதை நம்ம ஒத்துக்கு தான் ஆகணும். அவரை வந்து அவரை வந்து மக்கள் நம்ப தொடங்கியிருக்கிறாங்கங்கிறதுக்கு அவரை பிரதமராக்குனதே வந்து ஒரு சான்று. இப்போ அவர் சொன்னால் வேட்பாளர் யாரை வேணாலும் போடலாம், மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனால் தமிழிசை இன்றைக்கி தமிழ் மாநில தலைவராக இருக்கிறாங்க. அவங்க அந்த முடிவு எடுக்க முடியும்னா முடியாது. ஒரு சிடி தண்டபாணி வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சு திமுக வெற்றி பெற வைத்திருக்கிறது. அதே மாதிரி தொடக்க காலத்தில் தாழைமு கருணாநிதி ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். அவரை வந்து மாவட்ட செயலாளராக வந்து ஆக்கியிருக்கிறாங்க. சென்னையில் பருதி இளவரசனுடைய தந்தை இளம்பருதி, அவர் தான் முதல் அண்ணா காலத்தில் வந்து மாவட்ட செயலாளர், சென்னை ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்துக்கான மாவட்ட செயலாளர். இந்த மாதிரி வந்து சில கரிஷ்மாட்டிக் லீடர்ஸுங்களால் தான் அதை செய்ய முடியும். அது அண்ணாவால் செய்ய முடிஞ்சது. இன்றைக்கி அது முடியுமா அப்படிங்கிறது தெரியாது, நம்ம சொல்ல முடியாது, அதுக்கான உத்தரவாதத்தை தர முடியாது. அது அண்ணா அப்படிங்கிறது, அது மாதிரி ஜெயலலிதா, அந்த மாதிரி மோடி, அப்படி ஒரு சிலருக்கு அந்த தலைவர் சொல்லிட்டாரு ரைட் அப்படின்னு வேலை செய்வாங்க. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று திருமாவளவன் கருதுகிறார்? அது நான் இப்போ இன்னும் யூகத்தில் சொல்ல முடியாது. இல்லை, பொதுவாக ஆளுங்கட்சி தான் வந்து இடைத்தேர்தலில் ரொம்ப ஜனநாயகபூர்வமாக மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்கக்கூடிய சூழல் தேர்தலில் இல்லை. அந்த நேரத்தில் எப்படி வந்து தேர்தலை எதிர்கொள்கிறாங்க, அதில் யார் வந்து வலிமையாக காய்களை நகர்த்துறாங்கங்கிறத பொறுத்து தான் வெற்றி தோல்வி அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. அணி சேர்க்கை ஒன்று, தேர்தல் பிரச்சார உத்திகள் ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. அப்போ இன்றைக்கி வந்து ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் ரொம்ப இயல்பாக மேலோட்டமாக பார்க்க போனால் திமுக வந்து வலுவான ஒரு வாக்கு வங்கி வச்சுருக்கு, அதிமுக வலுவான வாக்கு வங்கி வச்சுருக்குது. அதிமுக வந்து 2-3 நிற்குது அந்த வாக்கு வங்கியை பங்கு போட்டுக்கிறதுக்கு. அதனால் அது சிதறும், திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறது மேலோட்டமாக சாதாரண ஒரு வாக்காளன்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து அங்கே அப்படி நடக்காது. அங்கே எப்படி தேர்தல் பிரச்சார உத்திகள் நடக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் தேர்தல் உத்திகள். பிரச்சாரம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அவசியம் இல்லை. நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மிக திருமாவளவன் அவர்களுக்கு நியூஸ்7 தமிழ் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றி. இன்னும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.